விண்வெளிக்கு கடந்த 4 ஆண்டுகளில் 6000 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை, ராக்கெட் ஏவுவதற்கு சிறந்த தளமாக குலசேகரப்பட்டினம் இருக்கும் என்றார். கோவிட் காலத்திலும் கூட பல தொழில்கள் பின்தங்கி இருந்தன தெரிஞ்சாலும் கூட செயற்கைக்கோள்கள் மிக மிக அதிகமாக போச்சு. முதல் 60-65 வருஷத்துல எவ்வளவு செயற்கைக்கோள் அனுப்பணுமோ கிட்டத்தட்ட அதே 3-4 வருஷத்துல அனுப்பப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6000 மேல செயற்கைக்கோள்கள் போயிருக்கு. ஆக உலகம் முழுவதுமே வலைப்பாயிரம் இந்த செயற்கைக்கோள்கள் பின்னிட்டு வருது. அதனால எல்லா தொழில்களும் கண்காணிக்கப்படுவதற்கும் எல்லா தொழிலையும் சரியா பார்ப்பதற்கான ஏற்பாடு இருக்கு. இப்ப இவ்வளவு 6000 செயற்கைக்கோள் வந்தாலும் அதனுடைய ஆயுட்காலம் 6-7 வருஷம் தான். அப்புறம் அது ஒன்னொன்னு ஆயுட்காலம் முடியும். ஆயுட்காலம் முடியும் பொழுது எல்லாமே ஒரே நாட்கள் முடியாது. ஒவ்வொரு நாளும் 1-2 போகும். அப்ப அந்த 1-2 நம்ம திருப்பி அந்த இடத்துக்கு உள்ள செயற்கைக்கோள் அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அனுப்பணும்னா அதுக்கு சிறிய ரகமான ராக்கெட்டு, அது தொழில்நுட்ப ரீதியாக சிறப்பான இடம் 2 அமையணும். என்னை பொறுத்தவரை உலகத்திலேயே சிறப்பான இடமா செயற்பட்டதை பாக்குறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.